தமிழக மக்களே வணக்கம். இன்றைய தினமொழி அறிவுரையில் இன்றைக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால், மது, புகை, சீரட்டு, கஞ்சா இவைகளுக்கு அடிமைகளாகாதீங்க. ஒருவேளை அந்த பழக்கம் உடையவர்களாக இருந்தால் நிறுத்திடுங்க. புகை உங்களுக்கே பகையாக மாறிடும். போதை உங்கள் வழி பாதை மாற்றிடும். குடியை கெடுக்கும் என்பது எவ்வளோ உண்மை. குடியினாலே எத்தனை குடும்பங்கள் அழியுது, சீரழியுது, தடுமாறுது. பள்ளியில் படிக்கிற பிள்ளைகள் கூட, பொம்பளை பிள்ளைங்க கூட இன்றைக்கி குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இன்றைக்கி கஞ்சா பூந்து விளையாடுது. போதை ஊசி, போதை மாத்திரைகள் எல்லாமே அதுக்கு அடிமையாக இருக்காங்க. இந்த பிள்ளைகளை சீர்திருத்தி கொண்டு வர்றது கஷ்டமாக இருக்குது. ஒழுக்கம்தான் முக்கியமே தவிர, பிள்ளைகளை படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து, வெளிநாட்டு மோகத்தை முக்கியம் கொடுத்து, இங்கிலீஷ் நாலேஜுக்கு முதலிடம் கொடுத்து, பெற்றோர்கள் பணத்தை அள்ளி கொடுத்து பிள்ளைகளை நல்வழிப்படுத்தாமல், கவனிக்காமல், அல்லது நல்வழியில் நடத்த முடியாத அளவில் இவங்களும் பிஸி. பிள்ளைகள் கெட்டு போயிடுறாங்க. படிப்போ பணமோ உயர்வு இல்லை, ஒழுக்கம்தான் உயர்வு. அதனால் தும்ப விட்டு வாழையை பிடிக்கிற மாதிரி எல்லாம் இழந்த பிறகு ஐயோன்னா என்ன செய்ய வருமா? அதனால் பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்லுங்கள், அறிவுரை சொல்லுங்கள். கேட்காம மீறி அநியாயமாக ரவடிகளாக போகிற பிள்ளைகள் உண்டு, திருடர்களாக போகிற பிள்ளைகள் உண்டு, குடிக்கு அடிமையாகி ஜெயிலுக்கு போகிற பிள்ளைகள் உண்டு. அடிதடி, குத்து வெட்டு, சாவு, மரணங்கள், திருட்டு, எத்தனையோ வழக்குகளில் சிக்கி இன்றைக்கி வாலிபர்கள் பெரும்பாலும் சிறையில் அடைப்பட்டிருக்காங்க. அதனால் சின்ன வயசுலேருந்தே பிள்ளைகளை கொஞ்சம் கவனமாக பெற்றோர்கள் வளங்க. பெற்றோராகிய நீங்களும் போதைக்கு அடிமையில் ஆகாதீங்க. உங்கள் சின்ன பிள்ளை கையில் இந்தாப்பா சிகரெட் வாங்கிட்டு வா, இந்த பீடி வாங்கிட்டு வான்னா அவன் எப்படி திருந்துவான்? அப்போ தகப்ப வழிதானே நம்ம பின்பற்றணும். அது அவனுக்கு ஒரு குற்றமாகவே தெரியாது. குற்றமாகவே தெரியாத அளவில் நீங்கள் வளர்க்குறீங்க. ஏன்னா நீங்கள் பிள்ளைகளுக்கு முன்னாடியே தம் அடிக்கிறீங்க, கஞ்சா அடிக்கிறீங்க. இவ்வளவு அயோக்கியத்தனமான காரியம். பிள்ளைகளுக்காவது திருந்துங்க. சில பெற்றோர்கள் ஓரளவில் குடிச்சிக்கிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் பிள்ளைகள் பெரியவங்களாகும் போது நிறுத்திடுறாங்க. அது பரவாயில்ல. தொடர்ந்து குடித்தா உங்கள் உடம்புக்குள்ளே புகையாகவே விட்டுக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்? இப்போ புகை அதிகமாக புகை போகிற இடத்துல பாருங்கள், கிச்சனில் அல்லது ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும் அந்த இடத்துல. அது மாதிரி உங்கள் சிகப்பாக இருக்கிற, நல்லா அழகாக இருக்கிற உங்கள் உடல் உள்ள எல்லாமே கருப்பாக போயிடுது, பாசடைஞ்சிருது. சூடு ஏற 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 அந்த சூட்டில் நம்ம உடம்பில் உள்ள பால்ஸ் முழுவதும் உருகிறது. அது என்ன செய்ய, நாளாகும்போது அது ஆபத்து தானே, வினை தானே. ஒரு 20 வருஷம் 30 வருஷம் எக்ஸ்ட்ரா வாழக்கூடியவன் பாதிக்கு பாதி சாகுறான். 30 வயசில் 35 வயசில் சாகுறான். அறிஞர் அண்ணாவை எடுத்துக்கிட்டால் பெரிய மேதை, மூக்கு பொடியால் புத்துநோய் செத்தார். பேரறிஞர் அண்ணா, அவரால் அது கட்டுப்படுத்த முடியல. அது வேறு ஸ்டைலாக வேறு சொல்லுவாங்க. அவர் பொடி போடுறதே யாருக்கும் தெரியாது. பொடி எடுத்துக்கிட்டு இப்படியே போட்டு அப்படி கையை நீட்டிட்டு வரான். அறிஞர் தான், பேச்சாளர் தான், சிந்தனையாளர் தான், பகுத்தறிவாளர் தான். ஆனால் அந்த பொடி அடிமையாயிடுச்சு. அதனால் ஒரு நல்ல தலைவரை நாடு இழந்துருச்சு. அவருடைய மரணத்துக்கு ஒரே வருஷம்தான் ஆட்சிக்கு வந்தார்.
நல்ல திட்டங்கள், நல்ல காரியங்கள், அவர் அப்படியே இருந்திருக்கலாம். என்ன ஆயிடுச்சு, ஒரே வருஷத்தில் புத்துநோய் ஏற்படும். அமெரிக்கா வரைக்கும் கொண்டு போய் கூட காப்பாற்ற முடியல. கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, மரணத்தை தழுவி இதுவரைக்கும் அவருடைய மரணத்தில், இது யாருடைய மரணத்துலேயும் இல்லாத அளவில் ஒரு கூட்டம் அவருடைய மரணத்தில் வந்துச்சு. ஏறக்குறைய 1.5 கோடி தொண்டர்கள், பொதுமக்கள், போகிறவங்கெல்லாம் எத்தனையோ பேர் பிரயாணத்தில் கூட செத்துருக்காங்க. அவருக்காக பிரயாணத்தில் போகும்போதே ரயிலில், பஸ்ஸில், அதில் இதில் விழுந்து கூட்டத்தில் சிக்கி, அப்பேற்பட்ட ஒரு தலைவரை நாடு இழந்துருச்சு. காரணம், ஒரு சின்ன பொடி. அற்பமாக நினைக்கிறான், பொடி பையனை, பொடி விஷயம், ஒரு சின்ன ஓட்டை பெரிய கப்பலை கவுத்துரும். அதனால் சீரட்டையோ, கஞ்சாவையோ, மதுபானத்தையோ அற்பமாக நினைக்காதீங்க. உங்கள் சந்ததியே பாதிக்கும். தயவுசெய்து அதுக்கு அடிமையாகாதீங்க. உங்கள் பிள்ளைகளையும் அடிமைகள் ஆக்க விடாதீங்க. தமிழக மக்களே, நல்லா இருங்க.